இன்றைய நாளில 16 ஆண்டுகளுக்கு முன்பு இது போல ஒரு நாளில எங்களுடைய தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொன்று அழிக்கப்பட்ட ஒரு பேரவலத்தினுடைய நாளாக தமிழர் தாயகம் எங்குமே நினைவு கூறப்படுகின்றது. அந்த வகையில முள்ளிவாய்க்கால் மண்ணில எங்கள் தமிழ் மக்கள் இரத்தம் சிந்திய மண்ணில இன்றைய நாள் அந்த தமிழ் மக்களுக்கான அஞ்சலி நாளாக நினைவு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய 16 ஆண்டுகளுக்கு முன்பதாக இன்றைய நாளில் முடிவுறுத்தப்பட்டிருந்தது. அதே நேரம் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் அனுபவித்த துன்பங்களின் ஒட்டுமொத்த பேரவலத்தினையுமே இன்றைக்கு அனுபவித்ததாக இன்றைய நாள்ல அந்த நினைவு நாள் அனுஷ்டிக்கப்படுவது வழக்கமான ஒரு விடயம். அதே நேரம் தமிழர் தாயகம் மாத்திரமல்லாமல் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய புலம்பெயர் தேசங்களிலுமே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாள், தமிழர் இனவழிப்பு நாள் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாளில எங்களுடைய உறவுகள், தாய், தந்தை, கணவன், மனைவி, அதே நேரம் மகன், மகள், அண்ணன், தம்பி, தங்கை என்று சொல்லி எவ்வளவோ உறவுகளை இழந்து தவித்திருக்கின்றார்கள். அந்த உறவுகளை இழந்தவர்கள் எல்லோரும் தங்களுடைய உறவுகளுக்கு கண்ணீர் காணிக்கை செலுத்துவதாக முள்ளிவாய்க்கால் நினைவிடத்திற்கு தீபம் ஏற்றி அதே நேரம் பூக்களை தூவி நினைவு நாளை அனுஷ்டித்து இருக்கின்றார்கள். இந்த நாளில அந்த கவன ஈர்ப்பை பெற்ற ஒரு விடயம் ஒன்று நடந்திருக்கின்றது. ஒன்றல்ல பல விடயங்கள் இங்கு நடந்திருக்கின்றது. அதுல முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சிறைக்கூடு ஒரு ஊர்தி ஒன்று இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிற்கு வந்திருக்கின்றது. அதனுடைய முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வலியுறுத்தப்பட்ட முக்கிய விடயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீண்ட காலமாக கைது செய்து வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோருவதுதான் அதாவது அந்த ஊர்தியினுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருந்திருக்கின்றது. அதுபோல பல விடயங்கள் அங்கு காட்சிப்படுத்தப்படும். ஒவ்வொரு தரப்பினரும், அது அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு இயக்கங்களை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு விதமான ஊர்திகளை காட்சிப்படுத்துவார்கள். அது மாதிரி அந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்துல எடுக்கப்பட்ட இறுதி நேர புகைப்படங்கள், தன்னுடைய மகனை, மகளை, மனைவியை மடியில் வைத்து கதறிய சிதறுண்ட உடல்களை எல்லாமே காட்சிப்படுத்துவார்கள். அதை காட்சிப்படுத்திய வேண்டிய தேவை நிச்சயம் இருக்கின்றது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்களுடைய கடந்த கால சந்ததியினருக்கு அதை சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதோடு சர்வதேசனுடைய கண்களுக்கும், கைகளுக்கும், எழுத்துக்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்கள் எல்லோருக்குமே இருக்கின்றது. அதன் அடிப்படையிலுமே முள்ளிவாய்க்கால நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்துல மனதார அந்த இடத்துல மரணித்த உறவுகளுக்கும் மறவர்களுக்கும் நினைவஞ்சலியை செலுத்தி கொண்டு அடுத்த விடயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கள் என்றால், அதாவது இந்த கனடாவில் பிரம்டன் நகரில் அமைக்கப்பட்டிருந்த இந்த நினைவு தூவி, தமிழர்கள் இனவழிப்புக்கான நினைவு தூவி தொடர்பாக தென்னிலங்கையில் குறிப்பாக இந்த ராஜபக்ச தரப்பினருக்கு பெரிய தலையீடியாக இருந்தது. அவர்கள் பெரிய கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில நாமல் ராஜபக்ச அவர்கள், விஜித ஹேரத் அவர்கள் எல்லோருமே சொல்லியிருந்தார்கள், தமிழர்கள் இனவழிப்பு நடக்கவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், மகிந்த ராஜபக்ச அவர்கள் ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார். என்ன சொல்லி பார்த்தீங்கள் என்றால், கனடாவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தமிழர்கள் இனவழிப்புக்கான நினைவு தூவி பார்த்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், பயங்கரவாதத்தினுடைய இருண்ட நிலங்கள் என்று சொல்லி மகிந்த ராஜபக்ச அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அதே நேரம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தான் யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு இந்த தங்களுடைய நாட்டினை பிரிவினைவாதமற்ற, அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கள் ஒற்றுமையாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுத்ததாக அவர் சொல்லி இருக்கின்றார். அதே நேரம் தான் 2009 அதாவது 5ஆம் மாதம் 19ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் 4வது அமர்வில் ஒரு பிரகடனம் செய்திருந்ததாகவும், அந்த பிரகடனத்தை தான் ஒருபோதுமே மறக்க மாட்டேன்னு சொல்லியுமே இந்த ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளில் இருந்து இலங்கையினுடைய அடிப்பாகம் வரைக்குமே இந்த நாடாளுமன்றத்தினுடைய இறையாண்மை மிக்க இந்த நாடாளுமன்றம் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில தான் ஆளப்படும் சொல்லி இருக்கின்றார். அந்த பிரகடனத்தை தான் எப்போதுமே மறக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். அதே நேரம் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினை, ஈவிரக்கமற்ற விடுதலை புலிகளாம் பயங்கரவாத அமைப்பினை தான் அழித்து மக்களை சுதந்திரமாகவும் சமத்துவமாகவும் பாதுகாப்பாகவும் சம உரிமைகளோடுமே வாழ்வதற்காக நாட்டை அமைத்துக் கொடுத்ததாக சொல்லி இருக்கின்றார். தன்னுடைய ஒரு நாட்டு தலைவனாக அது தன்னுடைய பெரிய கனவு என்று சொல்லியுமே அவர் சொல்லி இருக்கின்றார். அதே நேரம் இன்னொரு விடயம் ஒன்றையும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதுதான் அந்த மிக முக்கியமான ஹைலைட்டான விடயம் என்று சொல்லலாம். என்னென்றால், இந்த விடுதலை புலிகள் அமைப்பு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், பயங்கரவாத அடுப்ப நிறைய சட்டவிரோதமான செயல்களை செய்திருந்ததாம். இந்த பொருளாதார ஸ்தலங்கள், மத ஸ்தலங்கள் எல்லாவற்றையும் அளித்திருந்ததுன்னு சொல்லியும், அதே நேரம் தமிழ் மக்கள் தங்களுடைய சொந்த மக்களை பார்த்தீங்கன்னு சொல்லி தங்களுடைய சொந்த தமிழ் மக்களை வற்புறுத்தி, கட்டாயப்படுத்தி, மிரட்டி தங்களுடைய அமைப்புகளை சேர்த்துக் கொண்டதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆக அவர்களையும் தாங்கள் பாதுகாத்தோம் என்ற ஒரு துணியில தான் மகிந்த ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இப்படி இருக்கையில இந்த நினைவு தூவி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், தமிழர்கள் இனப்படுகொலைக்கான
நினைவு தூவி பயங்கரவாதத்தின் இருண்ட நிழல்கள் என்று சொல்லித்தான் சொல்லி இருக்கிறார். அதே நேரம் இது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று சொல்லி அந்த மகன் சொன்னதை தான் தவிர சொல்கிறார், அல்லது இவர் சொன்னதை தான் மகன் சொல்றாரு தெரியல, ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்னு சொல்லுகின்றார். அதே நேரம் தான் ஒரு முப்படைகளின் தலைவன் என்ற அடிப்படையில இந்த குற்றச்சாட்டை முற்றுமுழுவதாக மறுக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றார். அதாவது அது யாருமே, அதாவது தென்னிலங்கை அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் சரி, அல்லது யாருமே எந்த ஒரு, அதாவது தென்னிலங்கை அரசியல்வாதிகள் யாருமே எங்களுடைய இந்த இன வலுப்பை ஒப்புக்கொள்ள போவதே இல்லை. சர்வதேசம் இந்த விடயத்தில் தலையிடும் போதுதான் நிச்சயமாக அதற்கான நீதி கிடைக்கும். ஆனால் அதனை சர்வதேசத்திற்கு கொண்டு செல்வதற்கு தான் இந்த தமிழர் பரப்பில் பெரிய அளவான சிக்கல்கள் இருக்கின்றது. இப்படி இருக்கையில தொடர்ச்சியாக சர்வதேசத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சிகள்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அண்மை காலங்களில் இந்த சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னு சொல்லி தமிழர்கள் இனவழிப்புகள் அதிகம் பேசப்பட்டு கொண்டு வருகின்றன. தொடர்ச்சியாக பார்ப்போம், எப்பொழுதாவது இந்த நீதி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில தான் எல்லோருமே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த விடயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழர் தாயகங்களுக்கு இது எப்படி ஒரு இனவழிப்பு நாளோ அல்லது கண்ணீர் நாளோ, அதுபோல இந்த தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கும் இராணுவ தளபதிகளுக்கு எல்லோருக்குமே இந்த யுத்த வெற்றி கொண்டாட்டமாக இன்றைய நாள் அமைகின்றது. நாளைய தினம் கொழும்புல யுத்த வெற்றி கொண்டாட்டம் நடக்க இருக்கின்றது. அதுல அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கலந்து கொள்ள போவதில்லை என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று ஒளியாகி இருந்தது. ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் இந்த யுத்த வெற்றி கொண்டாட்டத்துல கலந்து கொள்ள போவதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. ஆனால் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கலந்து கொள்ளல சரத் பொன்சேகா, அதாவது ராணுவ தளபதிகளான சரத் பொன்சேகா, வசந்த கருணாகூட அவர்களுமே கலந்து கொள்ள போகின்றார்கள். இந்த யுத்த வெற்றி கொண்டாட்டம் தொடர்பில் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கங்களை எந்த ஒரு பதிவினையும் செய்திருக்கவில்லை. ஆக இது தொடர்பில் சிங்கள மக்களிடத்துல அதிருப்தி ஏற்பட்டிருந்ததாகவும் தென்னிலங்கை ஊடகம் செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. ஆக ஒவ்வொரு ஜனாதிபதிகளுமே இந்த நிகழ்வுல கலந்து கொள்வது ஒரு கட்டாய தேவை என்று சொல்லப்படுகின்றதாக ஒரு அரசியல் கடும் எதிர்ப்பின் அடிப்படையில தான் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் கலந்து கொள்கிறார் என்ற மாதிரியான ஒரு செய்தியுமே வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் கலந்து கொள்ளாவிட்டால் இந்த பெரும்பான்மை மக்களான சிங்கள மக்களிடத்தில் இவருக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டு விடும் என்ற ஒரு அச்சத்திலும் இவர் கலந்து கொள்ளப்படலாம் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. எப்படியாக இருந்தாலும் அவர்களுக்கு அது ஒரு கொண்டாட்ட நிகழ்வு தான். அது எங்களுடைய பக்கங்களுக்கு தான் அது பேர் அவலமாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை அந்த மண்ணிலே முள்ளிவாய்க்கால் மண்ணிலே தமிழ் மக்களினுடைய போராட்டத்திற்காக உயிர் நீத்த தமிழ் மக்களுக்கும் மறவர்களுக்கும் மனதார நினைவஞ்சலிகளை செலுத்திக் கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களுடைய சுவன்யா.